நடந்தது என்ன? அந்த அழகிய கிராமத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சி. கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் மலைகளும் காடுகளுமாய் இருந்தன. அங்குதான் நம்ம கதாநாயகியை பார்க்க நம்ம கதாநாயகன் மருது தன் நண்பர்களுடன் சென்றான். அவளை பார்த்து பல மாதங்களாகின. எனவே அவளை சந்திக்க சென்றான். மாப்பிள்ளை, என்னடா இது, எவ்வளவு காடா இருக்கு, எங்க போய் கூட்டிக்கிட்டு வந்திருக்க? அட இருமச்சி, அவளை பார்த்து பேசிட்டு போயிடலாம். அவனது நண்பர்கள் கூட்டத்துடன் நடந்து சென்றான். இதோ ஒரு மலை தெரியுது, அங்கத்தான் அவ வீடு இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்க அவ்வழியில் வந்த போக்கன், தம்பி, இந்த பக்கம் எங்கே வந்தீங்க? இங்க வரக்கூடாது என்று கூறினான். ஏன்னா? அதுவா, அங்க பாருங்க, அந்த மலையில் தெரியுதுல, அந்த மலையில சுத்தி ஆவி நடமாட்டம் இருப்பதா சொல்லியிருக்காங்க. என்னது? அட ஆமா தம்பி, அங்க தானே என் காதலி வீடு. அப்படித்தான் அவளும் சொன்னா. என்ன தம்பி, யாரை ஏமாத்துறீங்க? அங்க எந்த குடும்பமும் இல்லையே. யாரை தப்பா முகவரி கொடுத்திருக்காங்க? அப்படியா? ஆமா. சரி, அப்படின்னா நீங்க இங்க போறீங்க? நான் என் மனைவியை பார்க்க போறேன். நாங்க 2 பேரும் செத்து 4 வருஷம் ஆச்சு. மருதுவும் அவனது நண்பர்களும் பயத்தில் நடுங்கின. அந்த இடத்தை விட்டு ஓடின. பின்னாடியே மருதுவின் காதலி துரத்தினாள். ஆனால் உண்மையில் அவர்கள் பின்னே யாரும் தெரியவில்லை. பயத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்தான் மருது. அலறி அடித்து கொண்டு, சீ, எல்லாம் கனவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.